சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் என்று நாம் பாடினோம். அந்த அமைதியை தரக்கூடிய ஆற்றல் இந்த இயேசு ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்பதால் பல வகையான பாதிப்புகளால் அமைதியிழந்து வாழுகிற நமது வாழ்வுக்கு திருச்சிலுவையில் தொங்குகிற இயேசு ஆண்டவர் அமைதி தரும்படியாக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஒரு நிகழ்வை கூற விரும்புகிறேன். ரயில் பயணம். அந்த ரயிலின் ஒரு பெட்டியிலே கூட்டம் அதிகமாக இருந்தது. டிக்கெட் பரிசோதனை செய்கின்ற அந்த டிடிஆர் ஒவ்வொருவருடைய சீட்டுகளையும் பரிசோதித்து வந்து கொண்டிருந்தார். அப்படி வருகிற பொழுது அவருடைய காலிலே ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தார். ஒரு மணி பர்ஸ் கீழே கிடந்தது. அதை எடுத்து பார்க்கிறார். அதிலே சில பழைய நோட்டுகளும் சில சில்லறை காசுகளும் இருந்தன. அதை உயர்த்தி காண்பித்து இது யாருடையது என்று கேட்கிறார். ஏனென்றால் ஏறக்குறைய அது கிழியாத நிலையில் அந்த பர்ஸ் இருந்தது. யாருடையது என்று கேட்கிற போது அங்கே அமர்ந்திருந்த ஒரு வயோதிக மனிதர் அது என்னுடையது என்று சொல்லுகிறார். இது உங்களுடையது என்றால் அதை நிரூபிக்க என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், அதிலே இயேசு ஆண்டவருடைய படம் ஒன்று இருக்கும். இரக்கத்தின் இயேசுவின் படம் அங்கே இருக்கும். அதான் அடையாளம் என்று சொன்னார். அதான் ஆதாரம் என்று சொன்னார். எல்லாரும் தான் சாமி வச்சுருப்பாங்க. அதை போய் நான் பெருசாக ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். உடனே அந்த பெரியவர் எழுந்தார். அந்த ரயில் பெட்டியிலே அமர்ந்திருந்த அனைவரும் தங்களுக்குள் பேசி கொண்டிருந்ததெல்லாம் விட்டுவிட்டு இவர் ஏதோ சொல்ல வருகிறார் என்று அவரை உற்று பார்த்தார்கள். அந்த டிடிஆரும் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தார். எழுந்த அந்த மனிதர் சொன்னது இதுதான். நான் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த போது எனது தந்தை இந்த மணி பர்ஸை எனக்கு பரிசாக கொடுத்தார். அன்றிலிருந்து இதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். எனக்கு செலவுக்கு காசு கிடைக்கும் பொழுதெல்லாம் செலவு போக மீதி காசை இதிலே சேர்த்து வைப்பேன். ஒரு நாள் என் வீட்டிலே ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்திலே எனது தந்தையின் படமும் என் தாயின் படமும் இருந்தது, ஃபோட்டோ. நான் அதை எடுத்து அந்த மணி பர்ஸிலே வைத்து கொண்டேன். என் தந்தையும் தாயும் என்னோடு இருப்பதாக உணர்வை அது எனக்கு ஏற்படுத்தியது. பள்ளி படிப்பின் கடைசி ஆண்டு தேர்வுக்கு முன்பாக என்னை படம் பிடித்தார்கள் அடையாள அட்டைக்காக. அப்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுத்தார்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதை பார்த்தேன். அப்போதுதான் என் முகத்தில் அரும்ப தொடங்கி இருக்கிற அந்த அரும்பு மீசை என் கண்ணில் பட்டது. நானே என்னை பார்த்து ரசித்தேன். அப்பாவும் அம்மாவும் வைத்திருந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து கீழே போட்டுவிட்டு எனது ஃபோட்டோவை அங்கே வைத்து கொண்டேன். பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு சென்றேன். கல்லூரி படிப்பு முடிந்து எனக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு எனது படத்தை கீழே போட்டுவிட்டு என் மனைவியின் படத்தை அங்கே வைத்திருந்தேன். என் நண்பர்களிடமெல்லாம் என் மனைவியின் படத்தை காண்பிப்பேன், என் அழகான மனைவி இவள்தான் என்று. நானும் ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த படத்தை பார்த்து ரசிப்பேன். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுடைய அந்த மழலை சிரிப்பை நான் படம் எடுத்தேன். என் மனைவியின் படத்தை கீழே போட்டுவிட்டு என் மகனின் படத்தை அந்த பர்சிலே வைத்தேன்.
என் நண்பர்களிடமெல்லாம் அந்த படத்தை காண்பிப்பேன். என் மகனை பாருங்கள், என் மகனை பாருங்கள், எவ்வளவு அழகாக சிரிக்கிறான் என்றெல்லாம் சொல்லி பெருமைப்படுவேன். என் மனைவி இறந்து விட்டாள். அதன் பிறகு எனது மகனுக்கு திருமணமானது. திருமணமான பிறகுதான் அவன் தன் மனைவியையும் அதற்கு பிறகு அவனது பிள்ளைகளையும் கவனிக்க ஆரம்பித்தான். என்னை கவனிப்பதற்கு அவனுக்கு நேரமில்லை, யாருக்கும் நேரமில்லை. அப்போதுதான் ஒரு தனிமையை உணர்ந்தேன். யாரும் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம், ஆறுதல் இல்லாத ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறோம். என் மீது பாசம் காட்டவும் அக்கறை காட்டவும் யாருமில்லை என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் கடைக்கு சென்றேன். அந்த கடை தெருவிலே ஒரு கடை. அந்த கடையிலே படங்கள் விற்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு படமாக பார்த்து கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு சிறிய படம் இருந்தது. அந்த படம்தான் இயேசு ஆண்டவருடைய படம், இரக்கத்தின் ஆண்டவரின் படம். அந்த படத்தை உற்று பார்த்தேன். அந்த ஆண்டவரின் கண்கள் என்னையே பார்ப்பது போன்று எனக்கு தோன்றியது. அப்போது எனது தனிமை என்னை விட்டு பறந்தது, எனது கவலை என்னை விட்டு பறந்தது, எனக்கு யாருமில்லை என்ற உணர்வு என்னை விட்டு பறந்தது. என் உள்ளத்திலே ஒரு ஆழ்ந்த அமைதி உருவானது. ஏனென்றால் என்னை உற்று பார்ப்பதற்கு இந்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். அந்த ஆண்டவர் தனது இரு கரங்களையும் நீட்டி மகனே வா என்று என்னை அணைக்க துடிப்பது போல் இருப்பதை உணர்ந்தேன். அவருடைய அழகு முகத்தை எனக்கு காண்பித்து, உன் சுமைகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், உன்னை இளைப்பாறச் செய்வேன் என்று சொல்வதை நான் உணர்ந்தேன். எனவே என் மகனின் படத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஆண்டவரின் படத்தை அந்த பர்சிலே வைத்திருக்கிறேன். இதுதான் அதற்கு ஆதாரம், இதுதான் இந்த படத்திற்குரிய பின்னணி என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை, ஒவ்வொரு விதமான தனிமை, ஒவ்வொரு விதமான தவிப்பு, ஒவ்வொரு விதமான ஏக்கம், ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. அதனால் அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, சஞ்சலத்தோடு சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கடங்களை எல்லாம் போக்க வல்லவர் இந்த ஆண்டவர் ஒருவரே. இவரை நம்புகிறவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் யாவருக்கும் நிரந்தரமான உறவையும் நிரந்தரமான பாதுகாப்பையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஆற்றல் இவருக்கு மட்டுமே உண்டு. இந்த உலகத்தில் எதுவுமே நிஜமில்லை, எதுவுமே நிலையான உறவு இல்லை. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவில் தான் நிஜம் இருக்கிறது, உண்மையான உறவு இருக்கிறது. இந்த மனிதர் இதை சொன்ன பொழுதெல்லாம் பலருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். உங்கள் கண்ணீர்களை அவர் துடைப்பார், உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார், உங்கள் நெஞ்சத்தில் இருக்கிற பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்வார், உங்களுக்குள் இருக்கிற அமைதியில்லாத தன்மையை அவர் புரிந்து கொண்டு உங்களுக்காக செயல்படுவார். இந்த ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே என்று உணர்ந்து அவரை, ஆண்டவரே இப்போதும் எப்போதும் என் கூடவே இரும் என்று சொல்லுகிற போது நம் கூடவே இருந்து நமக்கு அமைதியை தருவார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். படகிலே ஆண்டவர் இயேசுவும் சென்று கொண்டிருக்கிறார் சீடர்களோடு. படகு கவிழப் போகிறது, பெரும் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிப்பு. ஆண்டவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சாகப் போகிறோம் என்று அவர்கள் தவிக்கிற போது ஆண்டவர் இயேசு
காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், பேரமைதி உண்டாயிற்று என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை காக்க வல்லவர், நம்மை பாதுகாக்க வல்லவர். எந்த கொந்தளிப்பும், எந்த எதிரியும், எந்த எதிர்ப்பும், எந்த தீமையும், எந்த பொல்லாங்கும் நம்மை அணுகாத வண்ணம் நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடியவர், நமக்கு அமைதியை தந்து வாழ்விக்கக்கூடியவர் இந்த ஆண்டவர் இயேசுவே. எனவே என் கூடவே இரும் இயேசுவே, என் வாழ்வில் உடனிருந்து என்னை காத்தருளும் இயேசுவே என்று சொல்லி பாடுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. 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 என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே.
கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. 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 என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 இயேசுவே, என் துன்ப நேரத்தில், என் துயர நேரத்தில், என் சோதனை நேரத்தில், என் வருத்த நேரத்தில், என் வலியின் நேரத்தில் என் கூடவே இரும், என் பக்கத்திலேயே இரும். உம்மை இழந்தால் எனக்கு வாழ்வு இல்லை, உம்மை விட்டு பிரிந்தால் எனக்கு நிம்மதி இல்லை. நீர் கூட இருந்தால் யாருமே இல்லை என்றாலும், எதுவுமே இல்லை என்றாலும், எல்லாமும் பெற்றுக்கொண்ட நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும். நீ தருகின்ற அமைதி எனக்கு போதும். ஏனென்றால் அது உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. நீ தருகின்ற அமைதி எங்களை கலக்கங்களில் இருந்து, கவலையில் இருந்து, கண்ணீரில் இருந்து காக்கின்ற அமைதி. நீர் தருகின்ற அமைதி எங்களை ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழச் செய்கிற அமைதி.
நீர் தருகின்ற அமைதி எங்களது இல்லாமையிலும் நோயிலும் பிணியிலும் காக்கின்ற அமைதி. நீர் தருகின்ற அமைதிக்காக உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். என் பெற்றோர் தர முடியாத பாதுகாப்பை, என் உடன்பிறப்புகள் தர முடியாத பாதுகாப்பை, என் துணையாளர் தர முடியாத பாதுகாப்பை, என் பிள்ளைகள் தர முடியாத பாதுகாப்பை நீர் தர முடியும் என்ற நம்பிக்கையினால் தான் இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் நீர், கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாய் நீர், காயப்பட்ட நேரத்தில் தகப்பன் நீர், வியாதியின் நேரத்தில் வைத்தியர் நீர், சோதனை நேரத்தில் நண்பர் நீர். எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எனவே உம்மை நம்பி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நான் வாழ்கிறேன், எனக்கு வேண்டிய நிம்மதியான வாழ்வு உம் கரங்களிலிருந்து எனக்கு தாரும் என்று பாடி முடிப்போம். இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். வாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னிதாயாரின் வர்த்தானியலோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் வர்த்தானியலோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த வண்ண கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஓ மரியே, ஓ மரியே, என்றென்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் உலகம் அனைத்திலும் உள்ள ஏழை அனாதை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எம் பங்கின் பாதுகாவலியான புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய திரு ஆவியாரின் பெயராலே ஆமென்.